வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது டாபிக்ல உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம வந்து இப்போ பெயிண்டிங் ரிலேட்டடான டாபிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து மெயின் டாபிக் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த டாபிக் பேர் வந்து பிளாஸ்டிங். சரிங்களா? பிளாஸ்டிங்னா என்ன? ஏன் நம்ம வந்து பண்ணுறோம்? அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுப்போம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பிளாஸ்டிங்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். சரிங்களா? ஒரு சர்ஃபேஸில் கோட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சர்ஃபேஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? அதை வந்து உங்களுக்கு வந்து க்ளீன் ஆக்கணும். அதுக்கப்புறம் அதை ரஃப் ஆக்கணும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பிளாஸ்டிங். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பிளாஸ்டிங். சரிங்களா? இப்போ அந்த பிளாஸ்டிங் பண்ணுறதுனால என்னென்ன என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி அந்த சர்ஃபேஸில் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கண்டாமினன்ட்ஸ் லைக் ரஸ்ட்டு, இல்லை ஓல்டு பெயிண்ட்ஸு, ஆயிலு, அதே மாதிரி டர்ட் இது எல்லாமே இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடும் பிளாஸ்டிங் ப்ராசஸ் பண்ணும்போது. அப்படி நம்ம வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம், கண்டாமினன்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர் அட்ஹெஷன் வந்து கிடைக்கும். பெயிண்டிங் பண்ணும்போது அந்த அட்ஹெஷன், அந்த பெயிண்ட் ஒட்டுது பார்த்தீங்களா, அது வந்து ப்ராப்பராக வந்து நடக்கும். சரிங்களா? அதுக்கு தான் வந்து இந்த பிளாஸ்டிங் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இந்த இதில் எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் பெயிண்டிங் பண்ணுறோமோ அங்கெல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிங் வந்து நம்ம வந்து பண்ணணும். சரிங்களா? ஷிப்யார்ட், பிரிட்ஜஸ், ஆயில் அண்ட் கேஸ் ஃபெசிலிட்டி, ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் ஒர்க், இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட். ஸோ இங்கெல்லாம் நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணுறோம். ஸோ அங்கெல்லாம் வந்து பிளாஸ்டிங் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். சரிங்களா? இந்த பிளாஸ்டிங்கோட பர்பஸ் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறது, ஸ்கேல், ஓல்டு பெயிண்ட்ஸ், கண்டாமினன்ட்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது தான் பிளாஸ்டிங்கோட வேலையே. சரிங்களா? அதுக்கு தான் நம்ம வந்து பிளாஸ்டிங் வந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த ஆங்கர் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது. இந்த ஆங்கர் ப்ரொஃபைல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து சர்ஃபேஸில் வந்து பீக்ஸ் அண்ட் வேலின்னு சொல்லுவாங்க, மேடும் பள்ளமுமா. சரிங்களா? அந்த சர்ஃபேஸை வந்து கிரியேட் பண்ணும் இந்த பிளாஸ்டிங் மூலியமாக. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பெயிண்ட் வந்து அந்த சர்ஃபேஸில் வந்து ஒட்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்டிங் மூலியமா உங்களுக்கு வந்து அந்த சர்ஃபேஸ் சர்ஃபேஸ் அந்த கிளீனிங்லெஸ்னஸ் இருக்குல்ல, அது வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? அந்த கிளீனிங்லெஸ் அந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிளீனிங்னஸ் லெவல் வந்து ஒவ்வொரு கோட்டிங் ஸ்பெசிஃபிகேஷனுக்கும் அந்த லெவல் வந்து மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இது வந்து பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு வந்து கொடுத்துருங்க, என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் தேவைன்னு. ஸோ இது வந்து அப்புறம் வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? இந்த பிளாஸ்டிங்கில் வந்து நிறைய டைப் இருக்கு. அப்ரசிவ் பிளாஸ்டிங். ஸோ இதில் வந்து அந்த அந்த பிளாஸ்ட் பண்ணக்கூடிய, சரிங்களா, அந்த அந்த கிரிட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து சாண்டாக இருக்கலாம், இல்லை ஸ்டீல் கிரிட்டாக இருக்கலாம், இல்லை கிளாஸ் பீட்ஸாக இருக்கலாம், கார்னட்டாக இருக்கலாம். இது வந்து அப்ரசிவ் பிளாஸ்டிங். இது மோஸ்ட் காமனாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய சைட்டில், அதே மாதிரி ஷாப்பில் நம்ம எல்லாம் வந்து இந்த அப்ரசிவ் பிளாஸ்டிங் தான் வந்து அதிகமாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அடுத்து வந்து கிரிட் பிளாஸ்டிங். இது வந்து மோர் அக்ரெசிவ். சரிங்களா? ஹெவியாக ரஸ்டான மெட்டீரியலுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் திக் கோட்டிங் தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து இந்த கிரிட் பிளாஸ்டிங்கை வந்து சூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்து ஷார்ட் பிளாஸ்டிங். இதில் வந்து இந்த ஸ்டீல் ஷார்ட் அது யூஸ் பண்ணுறாங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் இன்டீரியர்ஸ், ஸ்டீல் பிளேட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிங் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த வெட் பிளாஸ்டிங். இதில் பார்த்தீங்கன்னா அப்ரசிவும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அப்ரசிவ்னா சாண்டு, அது கூட வாட்டரை கம்பைன் பண்ணி அவங்க வந்து பிளாஸ்டிங் வந்து பண்ணுவாங்க. ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த இது பண்ணுறோம். வெட் பிளாஸ்டிங் வந்து பண்ணுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வேக்கம் பிளாஸ்டிங். இதில் வந்து எந்த ஒரு டஸ்ட்டும் எதுவுமே இருக்காது. இது வந்து எப்படின்னா அந்த சர்ஃபேஸை வந்து சக் பண்ணி, சரிங்களா,
அதே மாரி அப்ரசிவ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்டிங் வந்து பண்றாங்க. சரிங்களா? இதுதான் வந்து பிளாஸ்டிங்கோட டைப். நம்ம வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, அப்ரசிவ் பிளாஸ்டிங் தான் வந்து காமனா வந்து ஃபாலோ பண்றாங்க. சரிங்களா? இது இந்த இந்த ஸ்டாண்டர்ட் இப்போ வந்து நம்ம அப்ரசிவ் வந்து அந்த கிளீனிங் பண்றோம் பார்த்தீங்களா? சர்ஃபேஸ்ல ஒரு மெட்டல் சர்ஃபேஸ கிளீன் பண்றோம். ஸோ ஒவ்வொரு கிளீனிங் மெத்தடுக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் சரிங்களா? எந்த மாரி கிளீனிங் இருக்கு? அந்த கிளீனிங் எபிலிட்டிக்கு ஒவ்வொரு மெத்தேடு வந்து இருக்கு. சரிங்களா? அந்த ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் வந்து இந்த SSPC-SP1 இது வந்து சால்வெண்ட் கிளீனிங். இப்போ வந்து உங்களுக்கு சர்ஃபேஸ்ல வந்து ஆயிலோ, கிரீஸோ இந்த மாரி இருந்துச்சுன்னா, இந்த மெத்தட சூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து கிளீனிங் வந்து பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து ஹேண்ட் டூல் கிளீனிங் அதுக்கு எந்த மெத்தட்னா SSPC-SP2 சரிங்களா? பவர் டூல் கிளீனிங் இதுக்கு எந்த ஸ்டாண்டர்ட ஃபாலோ பண்ணோம்னா SSPC-SP3 அதுக்கப்புறம் ஒயிட் மெட்டல் பிளாஸ்ட் கிளீனிங் இதுக்கு வந்து SSPC-SP5 இல்லைன்னா NAS1 இதுக்கு ஈக்குவலண்டா உள்ள ISO ஸ்டாண்டர்ட் வந்து ISO 8501-1 SA3 சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கமர்ஷியல் பிளாஸ்ட் கிளீனிங் இதுக்கு வந்து SP6 இல்ல NAS3 ஈக்குவலண்ட். அதுக்கப்புறம் ISOல பார்த்தீங்கன்னா SA2 நியர் ஒயிட் பிளாஸ்ட் கிளீனிங் இது வந்து SP10 NAS2 இதுல பார்த்தீங்கன்னா SA 2.5 சரிங்களா? அடுத்து வந்து பிரஷ் ஆஃப் பிளாஸ்ட் கிளீனிங் இது வந்து SP7 அந்த ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்றாங்க. NAS4 NASல அதுக்கப்புறம் ISO இதுக்கு ஈக்குவலான ISO வந்து SA1 சரிங்களா? ஸோ ஒவ்வொரு மெத்தடுக்கும் சரிங்களா? அதுக்கேத்த மாரி கிளீனிங் எபிலிட்டி இருக்கு. ஸோ அத வந்து பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சால்வெண்ட் கிளீனிங் இது வந்து SP1 சரிங்களா? இந்த மெத்தட்ல நம்ம வந்து இந்த டிடர்ஜென்ட் இருக்குல்ல அது சால்வெண்ட் இத யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிளீன் பண்ணுவோம். ஸோ இந்த மாரி மெத்தட் மூலியமா எதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, மெட்டல் சர்ஃபேஸ்ல ஆயிலு, கிரீஸு, சால்யுபிள் கன்டாமினன்ட்ஸ் இது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுவோம். இந்த மெத்தட் மூலியமா ரஸ்ட்டோ, பெயிண்டோ ரிமூவ் பண்ண முடியாது. 2வது வந்து ஹேண்ட் டூல் கிளீனிங் இது வந்து SP2 அந்த ஸ்டாண்டர்ட ஃபாலோ பண்றாங்க இந்த கிளீனிங்க்கு. ஸோ இது எப்படி வந்து எந்த மெத்தட் மூலியமா கிளீன் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்த வயர் பிரஷ், சிசில், ஸ்கிராப்பர் ஸ்கிராப்பர்னா நம்ம நம்ம கம்பி இது இருக்குல்ல சரிங்களா? அது மூலியமா தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த பெயிண்டோ, மில் ஸ்கேல் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்றாங்க. ஆனா வந்து லூஸான ரஸ்ட்டு, பெயிண்ட் அதுதான் வந்து ரிமூவ் பண்ண முடியும். சரிங்களா? ரொம்ப பாண்ட் ஆயிருக்கு, நல்லா பாண்ட் ஆயிருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியாது. சரிங்களா? அதுக்கப்புறம் பவர் டூல் கிளீனிங் இது வந்து SP3 ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோ பண்றாங்க. சரிங்களா? இதுல பார்த்தீங்கன்னா, பவர் வயர் பிரஷ், கிரைண்டர்ஸ் அதெல்லாம் இந்த ஸ்டாண்டர்ட் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பண்றாங்க. இது வந்து மோர் எஃபெக்டிவ். இப்ப SP2 கம்பேர் பண்ணும்போது இது மோர் எஃபெக்டிவ். ஏன்னா இது பவர் நம்ம யூஸ் பண்றோம். கரண்ட் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இது வந்து இந்த லூஸ் அண்ட் சம் டைட்லி அட்ஹெர்ட் மெட்டீரியல வந்து ரிமூவ் பண்ணலாம். சரிங்களா? ரொம்ப டைட்டா இல்லாம கொஞ்சமா வந்து ஒட்டி இருக்கிற மெட்டீரியல நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து ஒயிட் மெட்டல் பிளாஸ்ட் கிளீனிங் இது வந்து SP5 NAS1 ISOல பார்த்தீங்கன்னா 3 ஓகேங்களா? SA3 இது வந்து அப்ரசிவ் பிளாஸ்டிங் இதுல வந்து உங்களுக்கு வந்து அப்ரசிவ் யூஸ் பண்ணுவாங்க லைக் சாண்டு இல்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்டீல் கிரிட் ஓகேவா? அந்த இது வந்து ஃபாலோ பண்றாங்க. கார்னட் இது எல்லாமே வந்து இந்த ஒயிட் மெட்டல் பிளாஸ்ட் கிளீனிங்ல யூஸ் பண்றாங்க. ஸோ இதோட கிளீனிங் எபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த அப்ரசிவ் மெத்தட் மூலியமா நம்ம வந்து கிளீன் பண்ணும்போது சரிங்களா?
பெயிண்ட்ஸ், சின்ன சின்ன விசிபிள் பெயிண்ட்ஸ், மில் ஸ்கேலு, அதுக்கப்புறம் கண்டாமினன்ட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். இந்த மெத்தட் தான் வந்து கிளீனிங்லெஸ். அந்த கிளீனிங்னஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது ஹை லெவல்ல இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கமர்ஷியல் பிளாஸ்ட் கிளீனிங். இது வந்து எந்த ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்றாங்கன்னா, SP6, NAS3. இதுவும் ஒரு அப்ரசிவ் பிளாஸ்டிங் மெத்தட் தான். ஸோ இதுவும் எப்படின்னா, இந்த கண்டாமினேட்டர் ரிமூவ் பண்றதுக்கு பட் 33% அப் டூ 33% மட்டும் தான் வந்து இந்த டைட் ஸ்டெய்னிங் அத வந்து நம்ம வந்து கிளீன் பண்ண முடியும். சரிங்களா? 100% கிளீன் பண்ண முடியாது. சரிங்களா? அதுக்கப்புறம் SP7. இது வந்து பிரஷ் ஆஃப் பிளாஸ்ட் கிளீனிங். இது வந்து லைட் அப்ரசிவ் பிளாஸ்ட். சரிங்களா? இது வந்து லூஸ் கண்டாமினன்ட்ஸ் அத மட்டும் தான் ரிமூவ் பண்ண முடியும். சரிங்களா? இந்த மெத்தட் மூலியமா. டைட்லி பாண்டட் ரஸ்ட்டு, ஸ்கேலு இது எல்லாமே வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியாது. சரிங்களா? அதுக்கப்புறம் நியர் ஒயிட் மெட்டல் பிளாஸ்ட் கிளீனிங். இது வந்து SP10, NAS2. இதுவும் அப்ரசிவ் பிளாஸ்டிங் மெத்தட் தான். சரிங்களா? இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா கண்டாமினன்ட்டும் நம்ம வந்து ப்ராப்பரா ரிமூவ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெயின்ஸ் வந்து நம்ம அலோவ் பண்ணலாம். சரிங்களா? லைட் ஸ்டெய்னிங் இருக்கும். அப் டூ 5% அத வந்து நம்ம வந்து அலோவ் பண்ணலாம். சரிங்களா? இந்த கிளீனிங்ல அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? மோஸ்ட் காமனா வந்து இந்த SP10 நியர் ஒயிட் மெட்டல் பிளாஸ்டிங் இதுதான் வந்து அதிகமா வந்து ஃபாலோ பண்றாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு ஃபோட்டோ. ஸோ எந்த மெத்தட வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அது எந்த மாரி நம்மளுக்கு வந்து அந்த ப்ரொஃபைல் வந்து கிடைச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பிரஷ் ஆஃப். அதில பார்த்தீங்கன்னா, ISO பார்த்தீங்கன்னா SA1, SP7 எப்படி இருக்கு பாருங்க. அந்த ப்ரொஃபைல் எப்படி இருக்கு? எப்படி கிளீனிங் ஆயிருக்கு? அந்த கிளீனிங்னஸ் அந்த லெவல் எப்படி இருக்கு? சரிங்களா? இத பார்த்தாலே தெரியும். மோஸ்ட் இந்த ஹை லெவல் ஆஃப் கிளீனிங்னஸ் அது எதுல இருக்குன்னா, இந்த SP5 சரிங்களா? ISO SA3 அதுல அதிகமா இருக்கு. இங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதே மாரி நியர் ஒயிட் பிளாஸ்டிங். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இத கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து அங்கங்க ஸ்டெயின்ஸ் அங்கங்க கறை இருக்கிற மாரி உங்களுக்கு தெரியும். இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? கொஞ்சம் பிளாக் கலர்ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸஸ். ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒவ்வொரு கிளீனிங்லெஸ் அ லெவல் இருக்கு. ஸோ அதுக்கேத்த மாரி தான் நம்ம வந்து அந்த மெத்தட்ஸ் இந்த பிளாஸ்டிக் மெத்தட வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து எந்த மாரி கிளீனிங்னஸ் லெவல் தேவைப்படுதோ, அதுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து அந்த மெத்தட வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த மெத்தட் நீங்க பார்த்தீங்கன்னா, ISO 8501-1 SA1, 1.5 டூ 2.5, 3 இந்த லெவல்ல இருக்கு. நீங்க SSPCலயும் பார்த்தீங்கனாலும், அதுக்கு ஈக்குவலன்ட்டா அந்த மெத்தட் வந்து குடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எந்த மாரி அந்த கிளீனிங்னஸ் லெவல் வந்து இருக்கோ, அந்த லெவலுக்கு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபைல வந்து அந்த ப்ரொஃபைலோட ரஃப்னஸ் செக் பண்றது வந்து நம்ம வந்து 8503 ISO 8503-6 அந்த ஸ்டாண்டர்ட வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து அப்ரசிவ் அந்த அப்ரசிவ் நம்ம வந்து அந்த பிளாஸ்டிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த அப்ரசிவ் லைக் சாண்டோ சரிங்களா? இல்ல வந்து ஸ்டீல் கிரிட்டோ சரிங்களா? ஸோ அதோட சைஸ பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த சர்ஃபேஸ் அந்த கிளீனிங்னஸ் அது வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதே மாரி இந்த ஆங்கர் ப்ரொஃபைல் சொல்றோம்ல, இந்த ரஃப்னஸ் சரிங்களா? அதோட சைஸ வச்சு தான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அந்த சைஸ் வந்து டைரக்ட்டா அஃபெக்ட் பண்ணும். சர்ஃபேஸ் கிளீனர்ஸும், ஆங்கர் ப்ரொஃபைலையும் டைரக்ட்டா அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்மளுக்கு எந்த மாரி ஃபினிஷ் வேணுமோ, எந்த மாரி அந்த சர்ஃபேஸ் ப்ரொஃபைல் வேணுமோ, ரஃப்னஸ் வேணுமோ, அதுக்கேத்த மாரி தான் நம்ம வந்து அப்ரசிவ் வந்து செலக்ட் பண்ணணும். அந்த சைஸ் ஆஃப் அப்ரசிவ். ஓகேங்களா?
என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து சரிங்களா? என்னென்ன ஃபேக்டர்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும், நம்ம அந்த பிளாஸ்டிங் பண்ணும்போது அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து டைப் ஆஃப் கோட்டிங். நம்மளோட கோட்டிங் வந்து எப்படி வந்து இருக்கணும்? திக்கர் கோட்டிங்கா? இப்ப திக்கர் கோட்டிங் அப்டின்னு வரும்போது, என்னென்னலாம் கன்சிடர் பண்ணணும் அப்டின்னா, கோர்ஸ் அப்ரசிவ் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா? கோர்ஸ். உங்களுக்கு வந்து சாஃப்ட்டா இருக்கக்கூடாது. ஃபைனா இருக்கக்கூடாது. ரொம்ப கோர்ஸா இருக்கணும். சரிங்களா? அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து டீப்பரா உங்களுக்கு ப்ரொஃபைல் கிடைக்கும். அந்த பள்ளம், மேடும் பள்ளம் டீப்பரா இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து பிளாஸ்டிங் பண்ணும்போது இந்த ஃபேக்டர்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு தான் வந்து செலக்ட் பண்ணணும். அந்த அப்ரசிவ்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பேஸ் மெட்டல் வந்து சாஃப்ட்டா இருக்கு அப்டின்னா, அப்போ வந்து ஃபைனர் அப்ரசிவ் தான் வந்து செலக்ட் பண்ணணும். ஏன்னா, உங்களுக்கு வந்து கோர்ஸ் அப்ரசிவ் யூஸ் பண்றோம் அப்டின்னா, டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதுக்கேத்த மாரி தான் நம்ம வந்து அப்ரசிவ்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா? அதே மாரி ஒரு கரெக்ட்டான ப்ரொஃபைல் வரணும். டிசைர்ட் ப்ரொஃபைல் வரணும் அப்டின்னா, அதுக்கேத்த மாரி சைஸ்ல உள்ள அப்ரசிவ் தான் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் கண்டிஷன். இப்போ வந்து உங்க சர்ஃபேஸ் ஒரு சர்ஃபேஸ்ல வந்து ரொம்ப ரஸ்ட் அதிகமா இருக்கு. அதே மாரி பிட்டிங் குழியா இருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து லார்ஜர் அப்ரசிவ் தான் வந்து யூஸ் பண்ணணும். அந்த அப்ரசிவோட சைஸ் வந்து லார்ஜரா இருக்கணும். அப்பதான் வந்து கிளீன் பண்ணும்போது எஃபெக்டிவா இருக்கும். நீங்க சின்னதுன்னும்போது அந்த அளவுக்கு கிளீனிங் ஆகாது. அதுக்கப்புறம் பிளாஸ்டிங் மெத்தட். சரிங்களா? நம்மளுக்கு சூட்டபிள் மெத்தட் எது? அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஏர் பிளாஸ்டிங்கா? இல்ல வீல் பிளாஸ்டிங்கா? சரிங்களா? அதுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பிளாஸ்டிங் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதே மாரி நம்மளுக்கு எந்த மாரி ப்ரொஃபைல் கிடைக்கணும்? எந்த எந்த ரேஞ்ச்ல ரஃப்னஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கணும்? அதுக்கு ஏத்த மாரி தான் வந்து அப்ரசிவ் பார்ட்டிகிள் சைஸும் சரி, அதோட மெஷ் சைஸும் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து திக் கோட்டிங் பண்ணணும். சரிங்களா? திக்கா கோட்டிங் பண்ணணும். ஸோ அப்போ வந்து அப்ரசிவ் பார்ட்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கோர்ஸ் அந்த கோர்ஸா இருக்கணும். அப்ரசிவ் பார்ட்டிகல். அதோட சைஸ் வந்து 840லேருந்து 1180 மைக்ரான்ஸ். மெஷ் சைஸ் பார்த்தீங்கன்னா 16 to 20 மெஷ். சரிங்களா? அப்பத்தான் வந்து உங்களுக்கு வந்து 75 to 125 மைக்ரான் அந்த ரஃப்னஸ் வந்து கிடைக்கும். ஸோ ரஃப்னஸ் உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும்போது, உங்களுக்கு வந்து அட்ஹெஷன் பெயிண்டோட அட்ஹெஷன் நல்லாவே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படித்தான் வந்து செலக்ட் பண்ணணும். நம்மளோட யூசர்ஸ்க்கு ஏத்த மாரி தான் வந்து நம்ம வந்து இந்த மெஷ் சைஸும், அப்ரசிவ் பார்ட்டிகளோட சைஸும் செலக்ட் பண்ணணும். இப்ப நார்மல் பைப்லைன்ஸு, ஸ்ட்ரக்சரல் ஸ்டீலு, ஜெனரல் பர்ப்பஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா, மீடியம் சைஸ்ல உள்ள அப்ரசிவ் பார்ட்டிகள நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 420லேருந்து 600 மைக்ரான். மெஷ் சைஸ் பார்த்தீங்கன்னா 30 to 40 மெஷ்ஷு. இந்த அப்ரசிவ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அந்த ப்ரொஃபைல் அந்த ரஃப்னஸ் பார்த்தீங்கன்னா 50 to 100 மைக்ரான்ஸ். மில்ஸ்ல பார்த்தீங்கன்னா 2 to 4 மில்ஸ். சரிங்களா? இப்போ வந்து தின் ஃபில்ம் கோட்டிங். நம்ம வந்து ரொம்ப திக்கா இல்லாம தின் லேயர்ல நம்ம வந்து கோட்டிங் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபைன் அப்ரசிவே போதும். ஸோ அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 180லேருந்து 250 மைக்ரான். ஸோ மெஷ் சைஸ் பார்த்தீங்கன்னா 60 to 80 மெஷ். ப்ரொஃபைல் டெப்த் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரஃப்னஸ் பார்த்தீங்கன்னா 25 to 50 மைக்ரான். சரிங்களா? இப்போ வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர் அலுமினியம் சல்ஃபேட்ல பாலிஷிங் இந்த மாரி பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து வெரி ஃபைன் ரொம்ப ஃபைனா இருக்கிறது, பொடியா இருக்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அப்ரசிவா.
ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 150 மைக்ரான். சரிங்களா? அதோட மெசேஜ் பார்த்தீங்கன்னா 100 ப்ளஸ் மிஸ். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரஃப்னஸ் வந்து லெஸ் தேன் 25 மைக்ரான். சரிங்களா? ஸோ இதை பொறுத்து தான் நம்மளுக்கு என்ன யூஸுக்கு நம்ம வந்து இந்த பிளாஸ்டிங் பண்ண போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி இந்த அப்ரசிவ் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணணும். அந்த சைஸு, மிஸ் சைஸு எல்லாமே. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு ரஃப்னஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? இந்த பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ப்ரொசீஜர் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து எந்த சர்ஃபேஸில் நம்ம வந்து பிளாஸ்டிங் பண்ண போகிறோம், அந்த சர்ஃபேஸில் நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆயில் இருக்கா, மாய்ஸ்சர் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணணும். அப்படி ஆயில் இருந்துச்சா, அப்போ வந்து இந்த SP1 சரிங்களா, அந்த சால்வெண்ட் கிளீனிங் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி அதை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பிளாஸ்டிங் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ரெண்டாவது சரிங்களா, பிளாஸ்டிங்க்கு என்ன மீடியா வந்து யூஸ் பண்ண போகிறோம், லைக் சாண்ட், ஸ்டீல் கிரிட். அதுக்கப்புறம் என்ன லெவல் ஆஃப் அந்த கிளீனிங் தேவைப்படுது. சரிங்களா? நம்மளுக்கு வந்து இந்த ஒயிட் பிளாஸ்ட் கிளீனிங் இருக்குது, நியர் ஒயிட் பிளாஸ்ட் கிளீனிங் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி அந்த கிளீனிங் தேவைப்படுது அதை வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து கோட்டிங் மேனுஃபேக்சர் வந்து எங்களுக்கு இந்த கிளீனிங்னஸ் தேவை அப்படின்னா, ஸோ அந்த கிளீனிங்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மோஸ்ட் காமனாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியர் ஒயிட் பிளாஸ்டிங் தான் வந்து அதிகமாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. SA 2.5 சரிங்களா, அதுதான் வந்து அதிகமாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நம்ம அந்த மெத்தடை செலக்ட் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கிரிட்டெலாம் செலக்ட் பண்ணணும். அந்த சாண்டு கிரிட்டு சைஸு, மெஷ் சைஸு எல்லாமே செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ அந்த ப்ரொஃபைல் ரஃப்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து அப்ரசிவ் பார்ட்டிகல்லாம் வந்து செலக்ட் பண்ணணும் அந்த ப்ராசஸ்க்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் யார் பண்ணுறாங்களோ ப்ராப்பர் பிபி அவங்க வந்து வியர் பண்ணணும். லைக் ஹெல்மெட்டு, க்ளவுஸு, பிளாஸ்டிங் ஷூட்டு, அப்புறம் அந்த ரெஸ்பிரேட்டர். சரிங்களா? அவங்க வந்து பண்ணும்போது அவங்க வந்து மூச்சு விடணும்ல, ஏன்னா அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மூக்குக்குள்ளே போகும். சரிங்களா? ரெஸ்பிரேட் பண்ணோம்னா. ஸோ அதனால நம்ம வந்து ப்ரொடக்ஷனுக்கு ரெஸ்பிரேட்டர் வச்சு தான் வந்து ப்ரீத் பண்ணுவோம். சரிங்களா? அதே மாதிரி வென்டிலேஷன் ப்ராப்பராக இருக்கா, அதே மாதிரி இப்போ பிளாஸ்டிங் பண்ணுறோம்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் தான் பண்ணணும். அது எல்லாமே நம்ம வந்து இன்ஷூர் பண்ணணும் பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிங் மிஷின் நம்மளுக்கு தேவையான கரெக்டான பிளாஸ்டிங் மிஷினை வந்து செலக்ட் பண்ணணும். கம்ப்ரஸர், நாசில். சரிங்களா? அதுக்கப்புறம் பிளாஸ்டிங் பாட் இருக்குது. அந்த பிளாஸ்டிங் பாட்டில் வந்து இந்த அப்ரசிவ் மெட்டீரியலை வந்து லோட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஹோஸ், அது ஹோஸ் வழியாக தான் வந்து உங்கள் அப்ரசிவ் மெட்டீரியல் வந்து நாசில் வழியாக வெளியே வரும். ஸோ ஹோஸ், வால்ஸ், ப்ரெஷர் கேஜஸ், ஸோ உள்ள எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் கேஜஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? முடிஞ்சா அதுக்கப்புறம் பிளாஸ்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாமே செக் பண்ணிட்டோமா? ஸோ இப்போ வந்து ஒரு பைப்பு பார்த்தீங்கன்னா டாப்பில் இருந்து அது டாப்பில் வந்து அப்படியே கீழே வரணும். பாட்டமுக்கு அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து கீழே வரணும். சரிங்களா? அதே மாதிரி நாசிலோட டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, எந்த டிஸ்டன்ஸில் ப்ராப்பராக க்ளீன் ஆகுதோ அந்த டிஸ்டன்ஸில் நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து மூவ் பண்ணணும். அதே டிஸ்டன்ஸில் ஆங்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 75 to 90 டிகிரி டு த சர்ஃபேஸை பார்க்கும்போது 75லேருந்து 90 டிகிரி உங்களுக்கு வந்து நாசில் ஆங்கிள் வந்து இருக்கலாம். சரிங்களா? எல்லா ஏரியாவையும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். ப்ராப்பராக க்ளீன் பண்ணி நம்மளுடைய சர்ஃபேஸ் ப்ரொஃபைல் வந்துருச்சா, அச்சீவ் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? இதோட அந்த மிஷினை பார்த்துருவோம். சரிங்களா?
மிஷினை பார்த்தா உங்களுக்கு புரியும். இதுதான் வந்து பிளாஸ்ட் மிஷின். சரிங்களா? மேலே இருக்கிறது வந்து இது வந்து பிளாஸ்ட் அந்த பாட். இதில் தான் வந்து இந்த அப்ரசிவ் பார்ட்டிக்கிள் வந்து உள்ளே இருக்கும். இது வந்து ஏர் கம்ப்ரெஷர். இது வந்து ப்ரீத்திங் ஏர் கம்ப்ரெஷர். ஸோ இது வந்து ஏர் ஃபில்ட்ரு. ஸோ நம்ம வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கு இது வழியாக தான் வந்து ஏர் வந்து போகும். ப்ரீத் பண்ணக்கூடிய ஏர். ஸோ இங்கேருந்து ஏர் கம்ப்ரெஷர் பார்த்தீங்களா, இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து இதை வந்து அழுத்தம் உள்ள அந்த அப்ரசிவ் பார்ட்டிகளை அழுத்தி உங்களுக்கு வந்து இது வெளியே வந்து உங்களுக்கு நாசில் வந்து வெளியே வரும். சரிங்களா? இதுதான் வந்து பிளாஸ்ட் ஹோல்ஸ். ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஹோஸில் வந்து நம்ம வந்து ப்ரெஷர் கேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணி எவ்வளோ ப்ரெஷர் வந்து வருது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பிளாஸ்டிங் வந்து முடிஞ்சு. பிளாஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் சரிங்களா, இந்த அப்ரசிவ் டஸ்ட்டு, அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு டிப்ரிசிஸ், அழுக்கு, ஏதாச்சும் ஒரு குப்பை இந்த மாதிரி மேலே படிஞ்சிருக்கு அப்படின்னா கம்ப்ரஸ் ஏர் மூலியமாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். இல்லைன்னா வேக்கம் ப்ரெஷர்ஸ் மூலியமாக ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த சர்ஃபேஸை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு கண்டாமினன்ஸ் இருக்கா, இம்பர்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு. அது முடிஞ்சதுக்கப்புறம் சர்ஃபேஸ் ரஃப்னஸ் செக் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த நான் ஏற்கனவே பார்த்தோம்ல சால்யுபிள் சால்ட் டெஸ்ட், இது ரெண்டும் பண்ணணும். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்லாம் வந்து பாசிட்டிவாக வந்த உடனே, சாட்டிஸ்ஃபேக்டரி ரிசல்ட் வந்த உடனே சரிங்களா, வித்தின் ஹவர், மேக்ஸிமம் 4 ஹவர் வரைக்கும் போகலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பெயிண்டிங்கை வந்து பண்ணணும். ஸோ இந்த ஃப்ளாஷ் ரஸ்டிங் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து பெயிண்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். இதில் என்ன உங்களுக்கு ரஸ்ட்டு வந்துச்சுன்னா திரும்ப நீங்கள் பிளாஸ்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ பிளாஸ்டிங் ப்ராசஸுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன செக்லிஸ்ட்லாம் நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணணும். என்ன அப்ரசிவ் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க, கார்னட்டா, ஸ்டீல் கிரிட்டா, அலுமினியம் ஆக்சைடா, இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பிளாஸ்டிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரி, என்ன ப்ரொஃபைல் நம்மளுக்கு வந்து வேணும், என்ன கிளீனிங்னஸ் லெவல் வந்து அச்சீவ் பண்ணணும். சரிங்களா? இது எல்லாமே நம்ம வந்து ஒரு செக்லிஸ்ட்டாக போட்டு இது எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சில டெஸ்ட்லாம் வந்து பண்ண வேண்டியிருக்கு. இந்த சால்ட்டு கண்டாமினேஷன் டெஸ்ட்டு, டஸ்ட்டு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபைல் ரெஃபரன்ஸ் செக் பண்ணுறோம்ல அந்த டெஸ்ட்டு எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணி எல்லாமே ஓகே ஆனதுக்கப்புறம் தான் வந்து கோட்டிங் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இந்த பிளாஸ்டிங் பண்ணுறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கோட்டிங் பண்ணும்போது ஸ்ட்ராங் அட்ஹெஷன் வந்து கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி அந்த கோட்டிங் சிஸ்டத்தோட லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். சரிங்களா? அந்த பிளாஸ்டிங் பண்ணும்போது உங்களுக்கு கரோஷன், மில்ஸ்கி எல்லாம் ரிமூவ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிங்னால உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் ப்ரொஃபைல் நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான சர்ஃபேஸ் ப்ரொஃபைலை வந்து அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ அதனால் பாண்டிங் நல்லாயிருக்கும். பெயிண்டான பாண்டிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த பிளாஸ்டிங்கை வந்து நம்ம வந்து பண்ணுறோம் அந்த மெட்டல் சர்ஃபேஸில். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். Until bye bye, take care, see you.